வணக்கம் மக்களே. வெண்ணிலா நம்மள செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கா. அண்ணாமலையும் வெண்ணிலா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே லஞ்சுக்காக அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல வான்மதி ஒரு பிளான போடுறாங்க. எப்படியாவது இந்த வீட்டுல அண்ணாமலைக்கு மருமகளா வந்தே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா கிட்ட சொல்லும்போது, வெண்ணிலாவும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவும் வான்மதி கிட்ட சொல்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சாராவும் வருண் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே வருணும் சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாராவும் வருண் கிட்ட எப்பதான் உன்னோட குடும்பத்துல எல்லா விஷயமும் சொல்லுவ, எப்படியாவது இன்னைக்கு நம்ம லவ்வை பத்தி நீ கண்டிப்பா உன்னோட அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லைன்னா நானே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருணை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வருணும் சரி சாரா நான் சொல்லுவேன், சரி இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவும் அதே கோவிலுக்கு தான் வராங்க. வருண், சாரா, வெண்ணிலா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல சாமி கும்பிடுற மாதிரி இருக்குது. அதே சமயத்துல சாரா ஒரு கட்டத்துல அந்த சைடு ஏதோ இருக்குதே சொல்லிட்டு கிளம்பி போகும்போது நம்ம வருண் நிக்கிறாங்க. அந்த பக்கத்திலேயே நம்ம வெண்ணிலா நிக்கிறாங்க. அதை கவனிக்காத நம்ம வருணோ சாராவுக்கு தான் குங்குமம் வச்சு விடுறோம்னு சொல்லிட்டு தவறுதலா வெண்ணிலாவோட நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சாராவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதே சமயத்துல நம்ம வெண்ணிலாவும் ரொம்பவே வெக்கத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. வருணுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல சாரா வந்து வருண் கிட்ட, என்ன வருண் எனக்கும் அவளுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு போய் நீ குங்குமம் வச்சு விடுவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வருணும் இல்ல நீ தான் என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அதனால நீ தான் நிப்பன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்த உடனே அப்படி குங்குமம் வச்சுட்டேன்னு சொன்னாலுமே சாரா நம்புற மாதிரி இல்ல. சாராவும் அன்னைக்கே எனக்கு டவுட் இருந்துச்சு, அன்னைக்கு வந்த பொண்ணு இவா தானே, நான் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செய்யாதுன்னு, அப்படி இருந்த பிறமும் உனக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லிட்டு வருணை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. வருணும் சாரா கிட்ட என்ன சொன்னாலும் சாரா சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் வெண்ணிலோட அப்பா கிட்ட போன் பண்ணி, நீங்க எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால குடும்பத்தோட வந்து கண்டிப்பா எங்க வீட்டுல விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது அவங்களும் இல்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவங்க அம்மாவும் நம்ம வெண்ணிலா வான்மதி கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நம்ம அண்ணாமலை வீட்டுக்கு போய் இன்னைக்கு விருந்து சாப்பிட போறோம், அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வான்மதிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது இவங்க வீட்டில் போய் விருந்து சாப்பிடணும்னு எவ்வளோ நாளும் ஆசைப்பட்டா அது மாதிரியே நடந்துச்சு. இப்படி ஒரு பணக்கார வீட்டில் உள்ள விருந்து நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நம்ம வான்மதியும் ஆசையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்ட வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது, என்னைக்கா இருந்தாலும் அந்த அண்ணாமலையோட மருமகளாக நான் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வான்மதி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே வெண்ணிலாவும் அக்கா இன்னும் இது புதுசாக இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே வான்மதியும் ஆமாம் பின்ன அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம்ல அதனால இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும், என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டில் மருமகளாக ஆகாதானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வெண்ணிலாவும் நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் மருமகளாக ஆகிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட வான்மதியும் நீ சொன்னது நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வந்தவங்கள ரொம்பவே சந்தோஷமா கூப்பிடுறாங்க. அதே சமயத்துல அவங்கள பார்த்த உடனே லீலாவதிக்கு தெரியுது, நம்ம அண்ணாமலைக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த பொண்ணுங்க தான் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. ஆமா இந்த பொண்ணுங்க தான் இங்கே நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி செய்திருக்காங்க லீலா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதின எல்லா விஷயத்தையும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே லீலாவதி எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சு போயிடுது. அதே சமயத்தில் நம்ம வான்மதி விடுற மாதிரி இல்லை, வெண்ணிலா கிட்ட எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு வந்தே ஆகணும், அதனால நீ செய்தது எல்லாத்தையுமே நானே செய்ததாட்டு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வான்மதி வெண்ணிலா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெண்ணிலாக்கு பதிலாக வான்மதியே எல்லா நல்ல பேரையும் அண்ணாமலை கிட்ட எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.